அவங்க சந்தோஷத்துல குதிக்கட்டு. நம்ம வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹாட்ஸ்டார் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்ப்போம். எப்படி என்ன வந்துச்சு அப்டின்ட்டு. ஸோ ஸ்டார்ங்கிறது தான் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஓன் பண்றவங்க யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி தான் ஓன் பண்றாங்க. ஸோ டிஸ்னி வந்து யுஎஸ் கம்பெனி. ஸோ மார்வெல் ஸ்டுடியோஸ் இந்த மாரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க கம்பெனி தான் வந்து ஸ்டார் இந்தியாவ வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க ஹாட்ஸ்டார் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரா மாறுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரா மாறியிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2024ல வந்து வியகாம் 18 அதாவது ரிலையன்ஸோட கம்பெனி தான் அவங்க ஸ்டார் இந்தியாவ வந்து வாங்கிட்டாங்க. ஸோ எப்படி வாங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க ஐபிஎல் வந்து ஒரு 2 வருஷமா, 3 வருஷமா வந்து ஜியோ சினிமா வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஐபிஎல்ல. ஸோ முன்னாடி வந்து ஹாட்ஸ்டார்ல தான் இருந்துச்சு. ஸோ ஜியோ சினிமால வந்தனால, அதாவது ஸ்டார் இந்தியாவுக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ மேக்ஸிமம் நல்ல ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐபிஎல்ல லாஸ் பண்ணோனே அவங்க கம்பெனியவே லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சரண்டர் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கே வந்து ஒரு கம்பெனிய வித்துட்டாங்க. ஸோ 56% அதாவது கண்ட்ரோலிங் ஸ்டேக்கே பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்ட்ட இருக்கு இப்போதைக்கு. அவங்க தான் எல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹாட்ஸ்டார், ஜியோ எல்லாத்தையும். ஸோ டிவி சேனல் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பிளஸ், வியகாம் வந்து கண்ட்ரோல் இவங்க தான் பண்றாங்க. பிளஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஜியோ சினிமா, ஹாட்ஸ்டார் இப்போதைக்கு ஜியோ சினிமா இல்ல. ஹாட்ஸ்டார் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூ வந்து 9601 crore. ஸோ இது வந்து டிவி செக்மெண்ட்லயும், டிஜிட்டல் செக்மெண்ட்ல மட்டும். அதாவது குவார்ட்டர் 1ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 581 crore. அடுத்து 1017 crore வந்து எபிட்டா. ஸோ இந்த டாக்ஸு அப்புறம் அது இதுன்னு ஏதாவது கழிக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1017 crore. ஸோ ரெவென்யூ வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிலேருந்து, டிஜிட்டல்லேருந்து, அப்புறம் ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட், ஆட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து, அப்புறம் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து தான் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ டோட்டல் ஐபிஎல் வியூவர்ஷிப் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கு எல்லாமே. 119 crore வந்து டோட்டலா பார்த்துருப்பாங்க. ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா 150 கோடி பேர் இருக்காங்க. ஸோ 150 கோடியில வந்து 119 கோடி வந்து டோட்டல் ஐபிஎல் வியூவர்ஷிப்பா இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டிவியில மட்டும் பார்த்தீங்கன்னா 80 கோடி பேர் பார்த்துருக்காங்க. டிஜிட்டல் அ அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா 65.2 crore பார்த்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 28% வந்து இயர் ஆன் இயர் வந்து குரோத் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஐபிஎல் 2025 ஃபைனல் மட்டும் பார்த்தீங்கன்னா, 23 கோடி வந்து பார்த்துருக்காங்க. லைவா பார்த்தீங்கன்னா 5.52 crore பேர் வந்து ஒரே ஆன்லைன்ல பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து T20 ஆன்லைன்லேயும் இருக்கிறதுலயே ஹையஸ்ட். இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.